பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் அமமுகவிற்கு குக்கர் சின்னம் கிடைத்தது என்ற வாதத்தில் உண்மை இல்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு பேட்டியளித்த அவர் முறையாக விண்ணப்பித்ததால் குக்கர் சின்னம் கிடைத்ததாக கூறினார். சின்னம் உங்களுக்கு சிக்கல் இல்லை, பலருக்கும் சிக்கலா இருக்கு. எல்லாருமே அந்த ரகசியம் எப்படி பாஜக அணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சின்னம் கிடைக்குது, குக்கர் கிடைக்குது, சைக்கிள் கிடைக்குது, எதிர்த்தரப்புல பானை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்ல விவசாய சின்னம் கொடுக்கல அப்படின்றாங்க. அப்ப இது பாஜக கூட்டணினால சின்னம் கிடைத்திருக்குன்னு பாருங்க. மக்கள் நீதி மையம் திரு கமலஹாசன் அவர்கள் அப்ளிகேஷன் போட்டு அவருக்கு எப்படி அலாட் அடிச்சோ அதே மாதிரி அதே தகுதிகளோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறதுனால எங்களுக்கும் அது கிடைச்சிருக்கு. அவர் ஒன்றும் பாஜக கூட்டணியில் இல்லை. அதில் அப்ளிகேஷன் போடுறப்ப எனக்கு இந்த சின்னம் வேணும்னு கேட்டிருந்தேன். அதனால அவங்க 21 எலெக்ஷனுக்கு 2020 டிசம்பர்லேயே இந்த சின்னத்தை அலாட் பண்ணாங்க. அலாட் பண்ணுற லெட்டர்லேயே இதே மாதிரி சின்ன ஒரு பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறப்ப 2 பொது தேர்தல்களில் நீங்கள் உங்களுக்கு இது வழங்கப்படும். கன்சிக்யூட்டிவாக கிடையாது. இப்போ போன பொது தேர்தலில் கொடுத்தாங்க. ஒரு கால் நான் இப்போ நிற்கலன்னு வச்சுங்க, 26 தேர்தலில் கொடுப்பாங்க. அந்த அசூரன்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இத்தனை சதவீதம் வாக்குகள்லாம் எடுத்தால் உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான இப்போ நான் அப்ளை பண்ணுறப்ப எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்துச்சு. களம் 18 நிகழ்ச்சியில் டிடிவி தினகரனின் முழு நேர்காணல் இன்று இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகிறது.